வாங்க நண்பர்களே, வெல்கம் டு டே 17 ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். காலையில் எழுந்ததும் சூப்பராக ஒரு டீயை குடிச்சிட்டு குளிச்சு ரெடி ஆகி ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அப்படியே சொக்கா பேண்ட் எல்லாம் மாற்றிக்கிட்டு ரெடி ஆயாச்சு. இன்னைக்கான அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஃபார்மல் அவுட்ஃபிட். இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் இது மாதிரி இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. அவுட்ஃபிட் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்னதான் தூக்கம் வந்தாலும் தூக்கம் வராத மாதிரியே ஆக்டிங்கை போட்டு கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்டு கொஞ்சம் சந்தோஷமா வெளியே நிற்கலான்னு பார்த்தா அடுத்த ஒரு டெஸ்ட்ரா அப்படின்னானுங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPT எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். தெரிஞ்சோ தெரியாமலோ டெஸ்ட்டில் கரெக்டான ஆன்சரை போட்டேன். அது முடிச்சு கிளாஸுக்கு வந்தால் நம்ம ஜேடி பார்த்தீங்களா எப்படி பெஞ்சில் படுத்துட்டு இருக்காருன்னு. கிளாஸ் முடிஞ்சதுமே லஞ்சு கிளம்பியாச்சு. இன்னைக்கு லெமன் ரைஸு எக்கு சரியான சாப்பாடு நண்பர்களே. சாப்பிட்டு ஒரு ஹவர் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ பிரேக்கில் போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு பாலாஜி கூப்பிட்டான். அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு சைடில் பார்த்தா உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பணும். கரெக்டாக நம்ம கேங்கோட என்ட்ரி. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பாசத்தில் சுட சுட பானிபூரி எடுத்து பாலாஜி வாயில சொல்லிட்டான். நம்ம கொஞ்சம் நல்லா சிரிச்சாலே அடுத்து அழுவ போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த பட்சத்தில் நல்லா ஜாலியாக கேண்டீனில் இருந்துட்டு ஆடிட்டோரியமில் வந்து உட்காந்தாச்சு. டெக்னிக்கல் கிளாஸ்னால் கூட இந்த அளவுக்கு போர் அடிக்காது. பட் ஆப்டிடியூட்னா ரொம்பவுமே போர் அடிக்குது. அப்புறம் காலேஜும் முடிஞ்சது. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு டீ கடைக்கு போய் உட்காந்தாச்சு. அங்கே போயிட்டு டீ, பப்ஸு, பூஸ்ட்டு, பிஸ்கெட்டுன்னு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டேன். அது என்னமோ தெரியல, பப்ஸு சாப்பிட்டா மட்டும் டீசெண்டாக சாப்பிடவும் முடியல. கடிக்கும் போது மேலெல்லாம் கொட்டிக்கிட்டேன். அப்புறம் அப்படியே ரூம் போகலான்னு போனால் போகிற வழியில் இவனுங்க 2 பேர் வந்தானுங்க. சரி வா போகலாம் அப்படின்னாங்க. எங்கடா அப்படின்னு கேட்டால் டீ குடிக்கிறா அப்படின்னாங்க. இப்போ தான்டா குடிச்சிட்டு வந்தேன், நான் போய் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு டீ கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. இன்னொரு ஆள் வராரு, அவர் பார்க்கலாம் அப்படின்னாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கிஷோர். நம்ம கிஷோரோட கிரியேட்டிவிட்டிக்கு நான் அடிமன் தான் சொன்னோம். அந்த பட்சத்தில் இன்னைக்கு பார்த்தீங்களா அப்படியே எல்லாரும் இந்த லீட் லக்ஷ்மிக்கு போயாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிஷோர் லியோ படத்தில் விஜய் ஒரு என்ட்ரி கொடுப்பார்ல, அந்த என்ட்ரி கொடுத்தான். இனிமேல் இங்கே தளபதியெல்லாம் கிடையாது, கிஷோர் மட்டும்தான். அப்புறம் அப்படியே காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜிம்மில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். ஸோ பைசெப்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் போட்டு சாப்பிட போயிட்டேன். இன்னைக்கு வழக்கம் போல தான் 2 சப்பாத்தி ஒரு கலக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை போட்டு விட்டுருங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்துட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.